சம்மர்ல மிகப்பெரிய டவுட் என்னன்னா ஏசி வாங்கலாமா இல்ல ஏர் கூலர் போதுமா? எஸ்பெஷலி டெசர்ட் ஏர் கூலர்ஸ்க்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருக்கும். சில பேர் சூப்பர்னு சொல்லுவாங்க, சில பேர் மணி வேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனா ரியல் ப்ராப்ளம் ஏர் கூலர்ஸ்ல நம்ம எங்க எப்படி யூஸ் பண்றோம் தான் மேட்டர். ஸோ இந்த வீடியோல ஏர் கூலர் யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அண்ட் யாரு அவாய்ட் பண்ணணும், எப்படி சூஸ் பண்றது அண்ட் என்னோட ரெக்கமெண்டட் மாடல்ஸும் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸ்மால் பெட்ரூம் யூஸுக்கு டெசர்ட் ஏர் கூலர் வாங்குற பிளான்ல இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும், பட் இதுதான் ரியாலிட்டி. டெசர்ட் ஏர் கூலர்ஸ் சைஸ் பெருசா இருக்கும் அண்ட் ஸ்பேஸும் ரொம்ப எடுத்துக்கும். ஆல்ரெடி பெட்ரூம் சைஸ் சின்னதா இருக்கறனால இது ரொம்ப இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். அதை விட முக்கியம், இது ப்ரொடியூஸ் பண்ற கூலிங் நேச்சரும் டிஃபரெண்ட். இது ஏசி மாதிரி டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணாது, இன்ஸ்டெட் ஆஃப் ஏர்ல மாய்ஸ்சர் ஆட் பண்ணும். ஸோ ஸ்மால் க்ளோஸ்ட் ரூம்ல யூஸ் பண்ணா டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுறதை விட ஸ்டிக்கி ஃபீல் தான் அதிகமா இருக்கும். எஸ்பெஷலி நீங்க கோஸ்டல் ஏரியாஸ்ல இருந்தா லைக் சென்னை, மேங்களூர் சைடு இங்க ஆல்ரெடி ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ இந்த என்விரான்மெண்ட்ல நீங்க டெசர்ட் ஏர் கூலர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஃபீல் தான் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் நிறைய பேர் கூலர் யூஸ் பண்ணாலும் ஹீட் கம்மியாகலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்ளம் கூலர் இல்ல, உங்களோட கிளைமேட் மிஸ் மேட்ச் தான். இன்னொரு காமன் மிஸ்டேக் க்ளோஸ்ட் ரூம்ல யூஸ் பண்றது. டெசர்ட் ஏர் கூலர்ஸ்க்கு வென்டிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விண்டோஸ் ஓப்பனா இருக்கணும் அண்ட் ஃப்ரெஷ் ஏர் சர்க்குலேட் ஆகணும். இல்லைன்னா சேம் ஏரை தான் ஏர் கூலர் சர்க்குலேட் பண்ணும். ஸோ கூலிங் ஃபீல் வராது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஏசி க்ளோஸ்டு ஸ்பேஸுக்கு அண்ட் டெசர்ட் ஏர் கூலர்ஸ் ஓப்பன் ஸ்பேஸுக்கு. அப்போ யாருக்கு இது கரெக்ட்னா, பெரிய ஹால், லிவிங் பிளஸ் டைனிங் காம்போ, ஷாப், ஆஃபீஸ் ஸ்பேஸ், டெரஸ் யூசேஜ், அவுட்டோர் செட்டப், இந்த மாதிரி ஸ்பேசஸ்க்கு தான் டெசர்ட் ஏர் கூலர்ஸ் பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு லாங் ஹவர்ஸ் கூலிங் வேணும் அண்ட் ஏசி மாதிரி கரண்ட் பில் அதிகமா வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான். எஸ்பெஷலி ஹாட் பிளஸ் ட்ரை கிளைமேட்ல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். கூடவே ப்ராப்பர் வென்டிலேஷன் இருந்தா கூலிங்கும் நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் ரியாலிட்டி பத்தி பேசலாம். டெசர்ட் ஏர் கூலர்ஸ் சைலண்ட்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. லோ ஸ்பீட்ல ஓகே தான், பட் ஹை ஸ்பீட்ல சவுண்ட் கண்டிப்பா இருக்கும். இது ஏசி மாதிரி சில் ஃபீல் கொடுக்காது. இது ஏர் பிளஸ் வாட்டர் இவாபரேஷன் பேஸ்ல தான் ஒர்க் ஆகும். டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போனா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டிராப் ஆகும். மெயின்டெனன்ஸ் நிறைய பேர் இக்னோர் பண்ணுவாங்க, பட் இதுதான் இம்பார்ட்டன்ட். கூலர்ல வாட்டர் யூஸ் பண்றதுனால ரெகுலரா கிளீன் பண்ணலன்னா ரொம்ப ஸ்மெல் வரும். ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு ஸ்லைட்டா தான் ஸ்மெல் வரும் அண்ட் நீங்க ரொம்ப நாள் கிளீன் பண்ணாம வச்சீங்கன்னா பாக்டீரியல் ஸ்மெல் வரும். ஸோ நீங்க கூலர்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா 10 டேஸ்க்கு ஒருக்கா வச்சு கூலர்ஸ் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பையிங் டைம்ல என்னெல்லாம் செக் பண்ணணும்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏர் டெலிவரி. இதுதான் உங்களோட ரூம் கூல் ஆகுமா இல்லையான்னு டிசைட் பண்ற மேஜர் ஃபேக்டர். சிம்பிளா சொல்லணும்னா கூலர்ல இருந்து எவ்வளவு ஏர் ஃபோர்ஸா வெளியே வருதுன்னு டிசைட் பண்ற ஃபேக்டர். லார்ஜ் ரூம் ஆரோ ஹால்ல யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஹை ஏர் ஃப்ளோ வேணும், இல்லைன்னா ஏர் ரீச் ஆகாது, கூலிங் ஃபீலும் ஆகாது. ஆல்வேஸ் ஹை ஏர் த்ரோ மாடலை சூஸ் பண்ணுங்க. யூசுவலி பிராண்ட்ஸ் ஏர் டெலிவரி ஆர் சிஎஃப்எம்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் அதிகமா இருந்தா பர்ஃபார்மன்ஸும் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டேங்க் கெபாசிட்டி. டெசர்ட் ஏர் கூலர்ஸோட பிக் அட்வான்டேஜ் பிக் டேங்க். மினிமம் 50 to 60 லிட்டர்ஸ் இருக்கணும். ஆனா ரியல் யூசேஜ்ல 60 லிட்டர் மேல இருந்தா தான் கம்ஃபர்டபிள். இல்லைன்னா நீங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ரீஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். பிக்கர் டேங்க்ல என்ன அட்வான்டேஜ்னா, எஸ்பெஷலி நைட் டைம் யூஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகாம ஒரு 6 to 8 ஹவர்ஸ் வரை கண்டினியூஸா ரன் ஆகும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கூலிங் பேட்ஸ் குவாலிட்டி. இது ரொம்ப அண்டர்ரேட்டட் பாயிண்ட், பட் கூலிங்ல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். ஹனிகாம் கூலிங் பேட்ஸ் இருந்தாதான் ரொம்ப பெஸ்ட். இது வாட்டரை நல்லா அப்சர்வ் பண்ணும், ஸ்லோவா ரிலீஸ் பண்ணும். ஸோ ஏர் கன்சிஸ்டன்டா கூலா ஆகும். இது லாங் லாஸ்டிங்கா இருக்கும். யூசுவலி 2 to 3 இயர்ஸ் ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஸோ ஓல்டு டைப் ஆஸ்பன் பேட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. இது ரொம்ப வேகனா ட்ரை ஆகும் அண்ட் கொஞ்சம் ஸ்மெல் கூட வரும். இன்னும் கொஞ்சம் டெப்தா சொல்லணும்னா திக்கர் ஹனிகாம் பேட்ஸ் இருந்தா கூலிங் இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ ப்ராடக்ட் டீடைல்ஸ்ல பேட் திக்னஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. இதெல்லாம் ஸ்மால் டீடைல்ஸ் மாதிரி இருந்தாலும் ஆக்சுவல் யூசேஜ்ல ரொம்ப பெரிய டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபேன் வர்சஸ் ப்ளோவர். ஃபேன் பேஸ்டு ஏர் கூலர்ஸ்னா வைட் ஏரியாவுக்கு ஏரை ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ இது ஹோம் யூஸுக்கு பெஸ்டா இருக்கும். ப்ளோவர் பேஸ்டு ஏர் கூலர்ஸ்னா டைரக்டா ஸ்ட்ராங் ஏர் ஃப்ளோ கொடுக்கும், பட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவுட்டோர் ஆர் ஸ்பெசிபிக் டைரக்ஷனுக்கு கூலிங் வேணும்னா ப்ளோவர் பேஸ்டு கூலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஹோம் யூஸுக்கு வாங்குறீங்கன்னா ஃபேன் பேஸ்டு கூலர்ஸை வாங்குங்க. பவர் கன்சம்ஷன் பத்தி பார்த்தோம்னா ஏர் கூலரோட பவர் கன்சம்ஷன் ஏசியை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அண்ட் ஃபேனை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பட் பட்ஜெட்ல இது ஸ்டில் பெஸ்டா இருக்கும். வீல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஏன்னா டேங்க் ஃபுல்லான வெயிட் கொஞ்சம் அதிகமாகும். ஐஸ் சேம்பர், ஆட்டோ ஸ்விங், வாட்டர் இண்டிகேட்டர் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் இருந்தா ரொம்ப நல்லது, இல்லனாலும் ப்ராப்ளம் இல்ல. ஜெனரலி ஏர் கூலர்ஸ்க்கு 1 இயர் வாரண்டி தான். மோட்டர் அண்ட் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகும். கூலிங் பேட், வீல்ஸ், பம்ப் மாதிரியான பார்ட்ஸ்க்கெல்லாம் ஃபுல் கவரேஜ் இல்ல. சோ வாங்கும் போது கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு வாங்குங்க. சர்வீஸ் பத்தி பார்த்தா பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ், கிராம்ப்டன், ஹவல்ஸ் இந்தியா மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணீங்கன்னா சர்வீஸ் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். இப்போ என்னோட ரெக்கமெண்டட் மாடல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த மாடல்ஸோட பையிங் லிங்க் எல்லாம் வீடியோல டாக் பண்ணிருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிம்பனி ஸ்டார்ம் 70 XL டெசர்ட் ஏர்
கூலர். இந்த மாடல் பெரிய ஹால் யூஸுக்கு செம்ம ஆப்ஷன். அரௌண்ட் 70 லிட்டர் டேங்க் இருக்கு. ஸோ லாங் ஹவர்ஸ் கூலிங் ஈஸியா கிடைக்கும். ஏர் த்ரோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஃபுல் ரூம் கவரேஜ் கிடைக்கும். பில்ட் குவாலிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும். அவுட்டோர் யூஸை ஹேண்டில் பண்ணும். பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போறது பஜாஜ் DMH 65 நியோ டெசர்ட் ஏர் கூலர். இது ஒரு சாலிட் வேல்யூ ஃபார் மணி மாடல். 65 லிட்டர் டேங்க், ஸ்ட்ராங் ஏர் ஃப்ளோ, லாங் ரூமுக்கு சூட்டபிளான ஆப்ஷன். ஏர் த்ரூ டிஸ்டன்ஸ் நல்லா இருக்கும். பஜாஜ் மாடல்னா சர்வீஸ் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கிராம்ப்டன் Ozone 75 டெசர்ட் ஏர் கூலர். கிராம்ப்டன்ல இந்த மாடல் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இதோட மெயின் ஹைலைட்டே ஹார்ட் வாட்டர் சப்போர்ட் பம்ப். இந்தியாவுக்கு இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும். 75 லிட்டர் டேங்க். ஸோ ரீஃபில் டென்ஷன் கம்மியா இருக்கும். ஹனிகாம் பேட்ஸ் திக்கா இருக்கும். ஸோ கூலிங் ஸ்டடியா இருக்கும். இந்த மாடல் ஸ்லைட்லி பல்கி பட் ரிலையபிள் ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஹிண்ட்வேர் ஸ்னோ கிரெஸ்ட் 60 லிட்டர் டெசர்ட் ஏர் கூலர். பட்ஜெட் ரேஞ்சில் டீசென்ட் ஆப்ஷன். 60 லிட்டர் டேங்க், பேசிக் ஏர் ஃப்ளோ, ஸ்மால் டு மீடியம் ஹாலுக்கு ஓகே. பில்டு பிரீமியம் இல்ல, பட் இந்த பிரைஸுக்கு இது ஒர்த் தான். ஃபர்ஸ்ட் டைம் கூலர் வாங்குறீங்கன்னா இந்த மாடல் நீங்க ட்ரை பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும்னா டெசர்ட் ஏர் கூலர்ஸ் எல்லாருக்கும் இல்ல. நீங்க ராங் பிளேஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட மணி வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்க கரெக்டான பிளேஸ்ல யூஸ் பண்றீங்கன்னா தான் அது வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனா இருக்கும். லார்ஜ் ரூம், குட் வென்டிலேஷன், ட்ரை கிளைமேட் இருந்தா கோ ஃபார் இட். இல்லனா பர்சனல் கூலர் இல்லனா ஏசி வாங்குறது பெட்டரா இருக்கும். ஸோ இந்த வீடியோல டெசர்ட் ஏர் கூலர்ஸ் யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அண்ட் யாருக்கு சூட்டபிளா இருக்காது அண்ட் டெசர்ட் ஏர் கூலர்ஸ் வாங்கும்போது என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கன்சிடர் பண்ணணும்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்சோ இந்த வீடியோல நான் ரெக்கமெண்ட் பண்ண எல்லா மாடலோட பையிங் லிங்க்கும் வீடியோல டாக் பண்றேன். ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் பையிங் கைட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye.